1 கிலோமீட்டர் அகலத்திற்கு மணற்பரப்பை கொண்ட கொள்ளிடம் ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். கரையை ஒட்டிய கிராம மக்களுக்கு கொள்ளிடம் ஆறு வரப்பிரசாதம். காண்பவரை கண்கொள்ளச் செய்த கொள்ளிடம் ஆற்றில் நாணல் புல் மருவி பார்க்கும் இடமெல்லாம் கருவேல மரங்களாக மண்டி கிடக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் 15 ஆண்டுகளாக ஆற்றில் நடந்த மணல் கொள்ளையே. எங்கு பார்த்தாலும் காய்ந்து கருகி கிடக்கும் நாணல் புல், சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று கூறப்படும் கருவேல மரங்கள் என உருவிழந்து காணப்படுவது அரியலூர் மாவட்டம் திருமால்பாடியில் ஓடும் கொள்ளிடம் ஆறுதான். அதுவும் இந்தியாவிலேயே நந்தி கல்யாணம் நடக்கும் சிறப்புடைய பாடல் பெற்ற தலமான நந்தி பெருமாள் கோவிலை ஒட்டிய கொள்ளிடம் ஆறே இப்படி சிதைந்து கிடக்கிறது. 1993 இருந்து 1999 ஆண்டு வரையிலும் 2003 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரையிலும் செயல்பட்ட மணல் குவாரியே திருமால்பாடி கொள்ளிடம் ஆற்றை இப்படி மாற்றி சென்றுள்ளது. ஒரு 40 அடி ஆழத்துக்கு எடுத்துட்டு போட்டாங்க. அதனால கொள்ளிடம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 50 அடி ஆழத்துக்கு இருக்கு. எங்க கரையெல்லாம் இப்படி தண்ணி தொட்டுக்கிட்டு போகும். இப்ப 50 அடி ஆழத்துக்கு கீழே போயிடுச்சு. கரை மணல் போயிடுச்சு. கீழே வண்டல் மண் வந்து வெறும் புல்லு பூண்டு மொதாரா இருக்கு. இன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவில் நாங்க எல்லாம் போய் உட்காந்துருப்போம். இப்போ உட்கார பயமா இருக்கு. ஏன்னா செத்த பூச்சி வந்துருமோ பூச்சி வந்துருமோ. காடா மண்டி போயிடுச்சு. காரணம் மணல் குவாரி வந்ததுனாலதான். மணலை எடுத்ததுனால கீழே வண்டல் மண்ணில் கருவையும் வேலிக்கருவை சீம வேலி கருவையும் நாணல் புல்லும் நிறைய முளைச்சிருக்கு. நாணலே பார்க்க முடியாது. எங்களை அபூர்வமா இருக்கிற கொள்ளிடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாணலும் கருவேலம் தான் இருக்கு. வண்டல் மண் தெரியும் அளவுக்கு மணல் எடுத்ததன் விளைவே திருமால்பாடி கொள்ளிடம் ஆறு முழுவதும் நாணல் புல் முளைக்க காரணமாகிவிட்டது. அவை அடிக்கும் வெயிலுக்கு காய்ந்து அவ்வப்போது பற்றிக்கொள்ளவும் செய்கின்றன. இதனால் ஏற்படும் அச்சம் ஒருபக்கம் இருந்தாலும் கிராம மக்களின் முக்கிய கவலை நல்ல தண்ணீர் கிடைக்காததே. மணல் குவாரியால் நிலத்தடி நீர் குறைந்து திருமால்பாடி சுற்றுவட்டாரம் முழுவதும் தண்ணீரின் தன்மை மாறிவிட்டதால் குடிதண்ணீருக்காக சுற்றித் திரிய வேண்டியுள்ளது. ஆத்துல எப்போதுமே கார்டன் மாதிரி இருந்தது. இப்ப கருவை முளைச்சு கிடக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் கவர்மெண்ட் மண் எடுக்க கொடுத்தா பர்மிஷன் மட்டும் தான் காரணம்னு சொல்லலாம். அந்த பர்மிஷனை ஃபர்ஸ்ட் தடை பண்ணணும். எப்போது எங்க வீட்டுல நாங்க போர் போட்டிருக்கோம். விவசாயம் 1 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நல்லாவே தண்ணி எப்போதுமே குறைஞ்சதே இல்லை. இந்த மண் எடுக்க ஆரம்பிச்ச ஒரு சில வருடங்கள்ல இருந்து எங்களுக்கு நீர்மட்டம் ரொம்ப போச்சு. போர் தண்ணி குடிச்சாலே ரொம்ப ருசியா இருக்கும், சுவையா இருக்கும். இப்ப அதுல சமைச்சாலே அந்த சாப்பாடு ருசியா மாறிடுது. அதனால நாங்க 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி தண்ணி எடுத்து போயிட்டு இருக்கோம். அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மண்ணல் காரணம் தான். மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அந்த மண்ணை நிப்பாட்டி எங்களுக்கு தண்ணியை தூய்மை பண்ணி கொடுத்து இந்த அரசாங்கம் ஒரு நல்ல வழியை காமிக்கணும். மணல் குவாரியால் விவசாயம் பொய்த்து தண்ணீரின் தன்மை மாறிவிட்டதால் வேறு வழியின்றி கிராமத்தை விட்டு செல்பவர்களும் உண்டு. இப்படி பல்வேறு பாதகங்களை ஏற்படுத்தும் மணல் குவாரிகளை அரசே முன்னின்று செயல்படுத்துவது தவறான போக்கு என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. எனவே மணலுக்கு மாற்று என்ன என்பதை கண்டறிந்து கட்டுமான பணிகளை தொடர வழி செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. மணலை நம்ம செய்யவே முடியாது. மரங்களை ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல வளர்த்து எடுத்துடலாம். ஆனா மணலை வளர்க்கணும்னா முடியவே முடியாது. மனிதனால மணலை உருவாக்கவே முடியாது. அது இயற்கை நமக்கு கொடுத்த பொக்கிஷம். அதை பாதுகாக்கிறது தான் நமக்கு வளமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். நமக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் நமக்கு இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க, இந்த பூமியை விட்டு போயிருக்காங்க. ஆனா அதே ஆரோக்கியத்தோட இந்த பூமியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போமான்னு தெரியல. அது மக்கள்கிட்ட போதியமான விழிப்புணர்வு சுயசார்போட சுய எண்ணத்தோட விழிப்புணர்வு வந்தாதான் அந்த மணலை காப்பாற்ற முடியும், ஆற்றை காப்பாற்ற முடியும், எதிர்கால சந்ததிக்கு நல்ல பூமியை கொடுத்துட்டு போக முடியும். அரசு இதை நிறுத்திட்டு கட்டுமானங்களுக்கு வேற ஆராய்ச்சி பண்ணி கட்டுமானங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வேற வகையில எடுத்துட்டு போகணும். எத்தனை கோடி செலவு செய்தாலும் மனிதனால் உருவாக்க முடியாதது நல்ல ஆற்று மணல். 20 ஆண்டுகளில் ஒரு மரத்தை வளர்க்கும் மனிதனால் 100 ஆண்டுகள் பிடித்தாலும் மணலை உருவாக்க முடியாது. மணலை பாதுகாத்தால் மட்டுமே வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்த முன்னோர் அதை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைத்தார்கள். அதுபோன்ற ஒரு நல்ல பூமியை வரும் சந்ததிக்கு கொடுக்க வேண்டுமானால் சுயசார்போடு மணல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே முடியும். சன் செய்திகளுக்காக அரியலூர் ஞானசேகரன் மற்றும் கலைவாணி.